Hello friends, welcome to YK360 YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Primavera P6ல ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் லெசன்ஸ் ஆஃப் Primavera. இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. இதை பார்த்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அஸ்யூம் பண்ணிக்கோங்க, நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். அந்த கம்பெனியோட நேம் ரஸ்வின் கான்ட்ராக்டிங் கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டியில் ஒரு கான்ட்ராக்ட் புதுசாக எடுத்திருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் என்னென்னா ஏர் ரிசீவர் ட்ரம்மு டிஎன்ஐ டர்ன் அரவுண்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் படி நம்மளுக்கு என்ன ஒர்க்குனா, அந்த ட்ரம்மோட மேலே இருக்கிற 2 ஃப்ளாஞ்சை கட் பண்ணி புது ஃப்ளாஞ்ச் மாற்றணும். அப்புறம் ஓவரால் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிங் பண்ணணும். அதுக்கு என்னென்ன WBS வேணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வேணும்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஐசோலேஷன், மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி, பிளாஸ்டிங் அண்ட் கோட்டிங் அப்படின்னு 3 மேஜர் ஒர்க் WBSஸை நம்ம பிரிச்சுருக்கோம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது பேசிக்குங்கிறதுனால 3 ஆக்டிவிட்டீஸாக பிரிச்சுருக்கோம். 3 WBSையுமே ஃபர்தராக ஆக்டிவிட்டீஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸ்கஃபோல்டிங் எரெக்ஷன், டீப்ரெஷரைசேஷன், பிளைண்டிங், ஐசோலேஷன், ஓப்பன் மேன்வேக்ஸ். அப்புறம் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கட்டிங் அண்ட் ரிமூவிங், ஃபிட் அப் அண்ட் வெல்டிங். பிளாஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸ் என்ன, பாக்ஸ் அப், பிளாஸ்டிங், கிளீனிங், அப்ளைங், கோட்டிங், டீப்ளைண்டிங், டிஸ்மேண்ட்லிங், ஸ்கஃபோல்டிங். இது நம்ம டீப்பாக போகலை. பேசிக்காக பிகினர்ஸ்க்கான லெசன்னால் நம்ம மேஜரான ஆக்டிவிட்டீஸ் மட்டும் எடுத்துருக்கோம். ரொம்ப டீப்பாக போகல. இனி வர கிளாஸஸில் நம்ம டீப்பாக போய் படிக்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம இந்த லெசன்ஸில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா, எப்படி ஒரு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, WBS எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஆக்டிவிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அசைனிங் ரிலேஷன்ஸ் அண்ட் ஷெடியூலிங் த ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் Primavera P6 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் அண்ட் கேஸ் யூட்டிலிட்டிஸை ப்ரிஃபரன்ஸில் வைக்கணும். அதுக்கு அட்மின் போயிட்டு அட்மின் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். மேலே மெனு பாரில் அட்மின் ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட் ஆப்ஷன் யூட்டிலிட்டிஸ் ஆயில் அண்ட் கேஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருங்க. தென் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டியோட ஃபங்க்ஷன் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். அடுத்து நம்ம கம்பெனி பேரில் EPS க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்டர்பிரைஸில் போய்ட்டு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு செகண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆட் பட்டன் ரைட் கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ EPS க்ரியேட் ஆகிரும். இப்போது இந்த EPS ஐடியில் நம்ம கம்பெனியோட ஷார்ட் ஃபார்ம் RCC அப்படின்னு கொடுக்க போகிறோம். அப்புறம் EPSோட நேம் ரஸ்வின் கான்ட்ராக்டிங் கம்பெனி, அதை டைப் பண்ணுங்கள். இப்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் EPSஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த EPSக்கு கீழே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் போயிட்டு அதில் ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸ் விண்டோ ஓப்பன் ஆயிரும். அதில் நம்மளோட EPSக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் கார்னரில் போயிட்டு அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற விண்டோ ஓப்பன் ஆகும். கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட். இதில் EPS உங்களோட கம்பெனி நேம், நம்ம ஏற்கனவே ரஸ்வின் கான்ட்ராக்டிங் கம்பெனின்னு ஒரு EPS க்ரியேட் பண்ணோம். அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி சைடில் அசைனுன்னு இருக்கும் ப்ளஸ் பட்டன் ரைட் ஹேண்ட் சைடில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி அசைன் ஆயிரும். நம்மள்ட்ட ஒரே ஒரு EPS தான் இருக்குது, அதனால் அது டேரெக்டாக வந்துடும். அப்புறம் ப்ராஜெக்ட் ஐடி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ட்ரம் ஏர் ரிசீவர் ட்ரம், அதோட ஷார்ட் ஃபார்ம் ARD09 அப்படின்னு வச்சுருக்கேன். ARD09 அடிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் ப்ராஜெக்ட் நேம் ஏர் ரிசீவர் ட்ரம் 09, ஏர் ரிசீவர் ட்ரம் 09. ஓகேங்களா? இது டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு விண்டோவில் நம்மளுக்கு டேட்டு கேட்கும். நான் August 1 செட் பண்ணுறேன். August 1 ஸ்டார்டிங் டேட் செட் பண்ணுறேன். எண்டு ஃபினிஷ் டேட் நான் இப்போ செட் பண்ணல, அப்புறம் செட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் கேட்கும். அது என்டர்பிரைஸ் இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா WBS க்ரியேட் பண்ண போகிறோம். WBS லெஃப்ட் சைடில்
அந்த க்ரீன் கலர் பார் கீழே 2 ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், அதுதான் WBS. நீங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு WBS விண்டோ ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 WBS க்ரியேட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை போய்ட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் 3 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா 3 WBS க்ரியேட் ஆகும். நம்ம ஏற்கனவே செக் பண்ணோம் அந்த சார்ட்டில், ஐசோலேஷன், பிளாஸ்டிங் அண்ட் பெயிண்டிங் அண்டு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த 3 இதில் இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 WBSஸும் நேராக இல்லாமல் ஒன்றுக்கு கீழே ஒன்று சைடில் வந்துருக்கு. இப்போ இதை நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க மூவ் ஆரோ பார் கொடுத்தீங்கன்னா அது வந்து சைடில் மூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் இதுலேயும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மூவ் கொடுத்தீங்கன்னா அது சைடில் வந்து மூவ் ஆயிரும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போது நீங்கள் ரீநேம் பண்ணுங்கள். அதை WBS நேமில் வச்சுட்டு நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். அதில் வச்சுட்டு ஐசோலேஷன், நெக்ஸ்ட்டு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டில் வச்சுட்டு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி, அண்ட் தென் நெக்ஸ்ட்டில் வச்சுட்டு பிளாஸ்டிங் அண்ட் கோட்டிங், பிளாஸ்டிங் அண்ட் கோட்டிங் டைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக WBS க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது WBSக்கு அண்டரில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம இனிமேல் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது ஐசோலேஷனில் வச்சுட்டு ஆக்டிவிட்டீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு WBSக்கு மேலே ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இப்போது WBSயில் வச்சு நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி ரைட் கார்னரில் போய் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த WBSக்கு கீழே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். இப்போ நான் ஐசோலேஷனுங்கிற WBSயில் கர்சரை வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் அந்த ப்ளஸ் ஆரோ மார்க்கில் போயிட்டு நான் அதுக்கு கீழே ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை ஆக்டிவிட்டீஸ் வேணுமோ அத்தனை ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானது ஒரு 4 ஆக்டிவிட்டீஸ் தான். அந்த 4 ஆக்டிவிட்டீஸையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கீழே 2 ஆக்டிவிட்டீஸ் வேணும். மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியோட அந்த WBS கீழே 2 ஆக்டிவிட்டீஸ் வேணும். பிளாஸ்டிங் அண்ட் கோட்டிங்க்கு நான் 2வது க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இதை நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். ஐசோலேஷனுக்கு கீழே உள்ளதை அதில் வச்சுட்டு நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்கஃபோல்டிங் எரெக்ஷன், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கஃபோல்டிங் எரெக்ஷன் பண்ண போகிறோம் நம்மளோட ட்ரம்முக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப்ரெஷரைஸ் பண்ண போகிறோம். டீப்ரெஷரைஸ் பண்ணி பைபாஸ் பண்ண போகிறோம். டீப்ரெஷரைஸ் அண்ட் பைபாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளைண்டு ஸ்விங் பண்ணி நம்ம வந்து ஐசோலேட் பண்ணலாம். பிளைண்டிங் அண்ட் ஐசோலேஷன். அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க மேன்வே எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஏர் ட்ரம் அப்படிங்கிறதுனால க்ளீனிங் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. இது வந்து அவ்வளோ உங்களுக்கு ஹசார்ட் எதுவுமே இருக்காது, க்ளீனிங் பண்ணுறதுக்கெலாம் அவசியம் இருக்காது மேக்ஸிமம். ஓகே, ஓப்பனிங் மேன்வே ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக மேலே ஸ்கஃபோல்டிங்கில் போயிட்டு எலிவேஷனில் அந்த இதை கட் பண்ணி நம்மளை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஒர்க் அந்த ஃப்ளாஞ்சு கட் பண்ணணும். கட்டிங் த ஃப்ளாஞ்சஸ் அண்ட் ரிமூவ் த ஃப்ளாஞ்சஸ். கட்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். கட்டிங் அண்ட் ரிமூவ் ஃப்ளாஞ்சஸ் பண்ண போகிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிட் அப் அண்ட் வெல்ட் நியூ ஃப்ளாஞ்சஸ். ஃபிட் அப் அண்ட் ஃபுல் வெல்டிங். ஃபிட் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் வெல்டு அடிக்க போகிறோம் நம்ம நியூ ஃப்ளாஞ்சஸை. நான் இது வந்து பேசிக் பிளானிங்கிறதுனால ரொம்ப டீப்பாக போகலை. இனிமேல் வர வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இனிமேல் வர வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக ஆயில் அண்ட் கேஸில் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ பிளாஸ்டிங் அண்ட் கோட்டிங்கில் இனிமேல் நம்ம ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் பண்ணோம். எப்படின்னா அதில் பிளாஸ்டிங் அண்ட் கோட்டிங்கில் வச்சுட்டு ரைட் கார்னரில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆக்டிவிட்டீஸ் வேணுமோ அத்தனை ஆக்டிவிட்டீஸ் க்ரியேட் ஆயிரும். இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரீநேம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து பாக்ஸ்அப், நம்ம வந்து பிளாஸ்டிங்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ்அப் பண்ணலாம். பாக்ஸ்அப் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஓகே,
ஓகே, பாக்ஸ் அப் அண்ட் கவரிங் ஏரியா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். blasting outside the drum. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வந்து க்ளீன் பண்ணணும். கிரிட் க்ளீனிங் அரௌண்ட் த ட்ரம், கிரிட் க்ளீன் பண்ணணும், க்ளீனிங் கிரிட். ஓகே, தென் apply coating. Okay, then de-blinding. then அப்புறம் பார்த்தீங்கன்னா dismantle scaffolding. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி அந்த சார்ட்டில் உள்ள மாதிரி எல்லா WBS எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஸ் அசைன் பண்ண போகிறோம். ரிலேஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கும் தொடர்பு இருக்கா, அதால் இந்த ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத அசைன் பண்ணுறது தான் ரிலேஷன்ஸ். இப்போ நம்ம பேசிக்காக வந்து எஃப்எஸ் பண்ணலாம், ஃபினிஷ் டு ஸ்டார்ட். எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சோன்னா இன்னொரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம அசைன் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கீழே டீட்டெயில் விண்டோவில் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் டேப் இருக்கும். அந்த டேப் போனீங்கன்னா கீழே அசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எதை வந்து அசைன் பண்ணணுமோ அதில் வந்து உங்கள் கர்சர் வச்சு கிளிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டீப்ரெஷரைஸ் பைபாஸ் ட்ரம் அதில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அசைன் கொடுக்குறேன். அசைன் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து டீப்ரெஷரைஸ் ட்ரம் வந்து ஸ்கஃபோல்டிங் எரெக்ஷன் முடிஞ்சால் தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுவோம். அதனால் ஸ்கஃபோல்டிங் எரெக்ஷனில் வச்சு சைடில் ரைட் சைடில் அசைன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது அசைன் ஆகிட்டு. இப்போது பேக்கில் இருக்க விண்டோவில் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள், பிளைண்டிங் அண்ட் ஐசோலேஷன். அதில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டீப்ரெஷரைஸ் பைபாஸ் ட்ரம் கொடுத்துட்டு அசைன் கொடுத்தீங்கன்னா அது அசைன் ஆயிரும். இதுக்கப்புறம் அது இப்போ அடுத்தால ஓப்பனிங் மேன்வே, பேக் சைடில் உள்ள விண்டோவில் ஓப்பனிங் மேன்வே கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு விண்டோவில் பிளைண்டிங் அண்ட் ஐசோலேஷனில் வச்சு நீங்கள் சைடில் அசைன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது அசைன் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் 1 by 1 கட்டிங் அண்ட் ரிமூவிங் ஓல்ட் ஃப்ளாஞ்சில் பின்னாடி உள்ள விண்டோவில் வச்சுட்டு இதில் ஃப்ரண்டில் ஓப்பனிங் மேன்வே கொடுத்தீங்கன்னா சைடில் அசைன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அசைன் ஆயிரும். இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து நீங்கள் அசைன் பண்ணணும். நம்ம வந்து பேசிக்காக இது கற்றுக்கிறதுனால இது மாதிரி டேரெக்டாக ஒன்லி எஃப்எஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒன்றும் கிரிட்டிக்கலாக மேஜராக எதுவும் பண்ணல. இனிமேல் வர்ற வீடியோஸில் வந்து நம்ம கொஞ்சம் அடுத்த லெவல் நம்ம போகலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். மாடலில் உங்கள் கம்பெனியில் உள்ளதோ இல்லை நீங்கள் ஓனாக ஏதாவது க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு லெசன்ஸ் தரேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 1 by 1 க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டீப் பிளைண்டிங்கில் வச்சுட்டு டிஸ்மேண்டில் ஸ்கஃபோல்டிங்கில் வச்சுட்டு இதில் டீப் பிளைண்டிங் வச்சு அசைன் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரீடிசஸர் அசைன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரீடிசஸர்னால் என்னென்னா, ஒன்று இது முடிஞ்சால் தான் இது அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து டிஃபால்ட்டாக எல்லா இதுக்குமே வந்து டே வந்து 5 days டியூரேஷன் செட்டாக இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணல. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்ங்கிறதுனால மேக்ஸிமம் எதுவும் பண்ணல. நம்ம அடுத்தால ஷெடியூல் பண்ண போகிறோம். ஷெடியூல் எப்படின்னா, டூல்ஸில் போய் ஷெடியூலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி ஷெடியூல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஷெடியூல் ஆகி வந்துடும். நீங்கள் கேன் சார்ட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 5 days கேப்பு, அப்புறம் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கேன் சார்ட்டில் வியூ ஆகுது. இப்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கேன் சார்ட் கனெக்ட் ஆகலைன்னா மேலே இருக்கிற இந்த என்டர்பிரைஸுக்கு கீழே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆரோ மார்க் எல்லாமே வந்துடும். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டேஸுமே வந்து டியூரேஷன் 5 days இருக்குது. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த கேன் சார்ட்டில் உள்ள பாரோட லென்த்து வந்து மாறும். நான் உங்களுக்கு ஒரு 2 இது சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 2 ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள டியூரேஷன் நாட்களை வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ போயிட்டு பிளாஸ்டிங் அவுட் சைட் த ட்ரம் இதை வந்து 15 days மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து அதிகமாகிருச்சு. ஆனால் அந்த கேன் சார்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை. நான் இப்போ 25 மாற்றுறேன் பாருங்கள். அந்த லென்த் அதிகமாகிருச்சு. ஆனால் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து மூவ் ஆகலை.
இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு தடவை நம்ம போயிட்டு ஷெடியூல் பண்ணணும். டூல்ஸில் போய் ஷெடியூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கேன் சார்ட் வியூ அலைன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 25க்கு அடுத்தால கரெக்டாக ஆரோ மார்க்கை தள்ளி வந்து அலைன் ஆயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிட்டப் அண்ட் ஃபுல் வெல்ட் நியூ ஃப்ளான்ச், இதை வந்து நம்ம டே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 15 days டியூரேஷன் மாற்றி பார்க்கலாம். இதோட லென்த்து வேரி ஆகும். ஓகே, 15 days லென்த் வேரி ஆயிடுச்சு. ஓகே, நவ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அவர் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இப்போ ஷெடியூல் பண்ணிங்கன்னா அது வந்து அலைன் ஆயிரும். இதில் வந்து நம்ம ஒரு என்டர்பிரைஸ் க்ரியேட் பண்ணோம், அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், அப்புறம் WBS, அப்புறம் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலேஷன்ஸ், அப்புறம் ஷெடியூல் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம். எல்லாமே வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. இதுதான் பேசிக்கான ப்ரைமவேரா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.